ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு நெத்திலி மீன் கருவாடு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 250 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 புல் பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூளும் நல்லா திருப்பி விட்டுருங்க, கருக விட்டுறக்கூடாது. அதில் அரை மூடி தேங்காவும் உடச்சி நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் நல்லெண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி, கருவாட்டு குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா தாளித்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடை தலையும் வாலும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அப்புறம் ஒரு 5 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திருப்பி விட்டுட்டு, அதாவது கருக்கி விடக்கூடாது. ஸோ நல்லாவே பச்சை வாசம் 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா பச்சை வாசம் போயிடும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெந்தயம், சீரகம், இந்த அதெல்லாமே, வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், அந்த கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸில் நான் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ குழம்பே நல்லா தயாரான பிறகு ஃபைனலாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி புளியை கரைச்சி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு இருந்ததுன்னா பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச பிறகு சர்வ் பண்ண வேண்டியது.